வணக்கம் அனுகிரகம் தமிழ் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரெட்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கும்ப லக்னம் கும்பராசிக்காரர்களுக்கு கர்ம பலன் எப்படி செயல்பட போகுது, கிரக அமைப்பு எது மாதிரி சாதகமான அமைப்பாக இருக்கிறது, எது மாதிரி அமைப்பு சாதகமற்ற அமைப்பாக இருக்கிறது, எந்த கிரக அமைப்பு இருந்தால் எந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் நல்ல பலன்களையும் எது மாதிரி காம்பினேஷன் தீய பலன்களையும் கொடுக்குங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் இப்படி இருக்கிறப்ப எது மாதிரி கர்மாவை கொடுக்கும் அப்படிங்கிறத பரிகாரங்கள் மூட நம்பிக்கைக்குள்ளாக போகாமல் துல்லியமாக சயின்டிஃபிக் முறையில் நம்ம இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளித்தத்துவ முறையில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கும்பலக்கணத்துக்கு மிகவும் முக்கியமான கிரகம் சுக்கிரனும் புதனும். அது ரெண்டு கிரகம் தான் நன்மையை பயக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரகமாக வருகிறார். சுக்கிரன் பாதிக்கப்படாமல் புதன் பாதிக்கப்படாமல் இருந்துட்டாவே பாதி போராட்டத்தை ஜெயித்து விட்டார்கள் கும்பலக்கணக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெறுகிறார். அதே சமயத்தில் குருவின் பார்வை பெறும் பொழுது அற்புதம். சனியின் பார்வை பெறாமல் ராகுவோட சேராமல் குரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை புதனோட சேர்ந்திருக்கிறது அருமையான கர்ம பலனை கொடுக்கும். அதே மாதிரி புதன்கிற கிரகம் அடுத்தபடியாக ராஜோகாதிபதியாக அவர் குருவின் பார்வை பெற்று பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெற்று சுக்கிரனோட சேர்ந்திருக்கும் பொழுது அருமையான அமைப்பை கொடுக்கும். ஆனால் அவர் சனியோட சேர்ந்து ராகுவோட சேரும் பொழுது மிகவும் தவறான ஒரு அமைப்பாகவும் நிறைய வாய்ப்புகள் வாழ்க்கையில் இருந்தாலும் சிலதெல்லாம் செயல்படுத்த முடியலைங்கிற மாதிரி ஒரு அவதூறான ஒரு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த புதன்கிற கிரகம் எப்படி இருக்குது உங்கள் ஜாதகத்தில் நம்ம முக்கியமாக பார்க்கணும். காம்பினேஷன்ஸ் எப்படி எந்த பிளானட்டோட சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சரியாக பார்த்து தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி ஒரு கிரகமும் எது மாதிரி காம்பினேஷன் இருக்குது. சூரியனும் சனியும் சேருவது சரியில்லை. புதிர்காரகனாகிய அப்பாவுக்கு சூரியன் சேருவது சனியோட சேருவது நல்லதில்லை. ஜாதகருக்கும் அப்பாவுக்கும் சில தோஷத்தை கொடுப்பார். சனி உங்களோட ஜாதகத்தில் ராசி அதிபதியாக வரனால உங்களோட உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் எது மாதிரி காம்பினேஷன்ஸ் கிரக அமைப்பில் இருக்கிறாங்க. அந்த 9 கிரகம் 27 நட்சத்திரத்தில் 12 கட்டத்தில் எப்படி படர்ந்து இருக்கிறார்கள், எந்த டிகிரி அடிப்படையில் இருக்கிறாங்க, எது மாதிரி டிஃப்ரென்ஸில் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நீங்கள் எடுப்பீனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுடைய விஷயங்கள் என்ன, உங்களோட கர்மா என்னங்கிறது தெரிந்து அதுக்கு பிரகாரம் செயல்படலாம். அதே மாதிரி கும்ப லக்னம் கும்பராசிக்கு ஆகாத கிரகம் என்று சொல்லப்படுகிறது சந்திரன். அவர் 6ஆம் வீடு கடன் நோய் வம்பு வழக்கி கொடுக்கக்கூடிய கிரகமாக வருகிறார். அவர் இருள் சந்திரனாக இருந்து தனஸ்தி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இடமாகிய தனம் 8ஆம் வீடு அதிலெல்லாம் இருந்துன்னா பயங்கரமாக பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் தன விஷயத்தில் காசு விஷயத்தில் சில கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அம்மாவுக்கு சில தோஷத்தை கொடுப்பார். அதே மாதிரி சந்திரன் ஓரளவுக்கு வலுப்பெருதிய சந்திரனாக குரு பார்வை பெற்று பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது அப்படியே விஷயங்கள் மாறி ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய அமைப்புகள், நல்ல என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அது மூலமாக மீண்டு வரக்கூடிய அமைப்புகள், நம்ம பாதிப்பு இல்லாமல் அடுத்தவங்க பணத்து மூலமாக சில கடன் மூலமாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றி கொடுத்துருவார். ஸோ எல்லாமே ஃபைனல் டிசிஷன் என்னன்னா அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஸ்தான பலம் திக்பலம் இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு யோகங்கள் எப்படி இருக்க போகுது, அவயோகங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது முடிவாகிறது. அதே மாதிரி நியூட்ரலான பிளானட் ஆகிய குரு செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்கள்லாம் ஜாதகத்தில் எப்படி இருக்குது. சூரியன் சனி சேரக்கூடாது. நான் முதலே சொன்ன மாதிரி ஒளி கிரகமாகிய சூரியனும் சந்திரனும் ராகு கேதுகளோட சம்மந்தப்படக்கூடாது, சனியோட சம்மந்தப்படக்கூடாதுங்கிறத நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் புதனோட சேரக்கூடாது. இது மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் நீங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அது எந்த ஆதிபத்தியத்தை அஃபெக்ட் ஆகுங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்கள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாய்ஸஸ், டைம்லைன்ஸ் எல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளால் பார்த்து நம்ம பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்து உரை வைத்து உங்கள் ஜாதகத்தை போட்டு அதில் வரக்கூடிய தசாபக்திகள் என்ன, உங்களுடைய கும்பலக்னம் கும்பராசிக்கு தகுந்த அமைப்புகள் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து ஒரு கிரகமும் இருக்கக்கூடிய தன்மை அந்த 9 கிரகம் 12 கிரகத்தில் எப்படி படர்ந்திருக்கிறார்கள், எந்த டிகிரியில் சேர்ந்திருக்கிறார்கள், யாரை பார்க்குறாங்கிற பொறுத்து நம்ம கர்ம வினைகள் எப்படி இருக்குது, நம்மளுடைய பாவக அமைப்புகள் எப்படி இருக்குது, வெளிநாடு விஷயங்கள் எப்படி இருக்குது, உள்நாட்டு விஷயங்கள் எப்படி இருக்குது,
அரசு உத்தியோகங்கள் எப்படி இருக்குதுங்கிற மாதிரி ஒரு விஷயமும் நம்ம தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டேஜஸை நம்ம கரெக்டான முறையில் கடந்து எந்த ஒரு வாய்ப்பையும் இழக்காமல் தேவையற்ற டைரக்ஷனில் போய் தேவையற்ற பொருள் விரயங்கள் சமய விரயங்கள் அதெல்லாம் செய்யாமல் நமக்கு என்ன மாதிரி அமைப்புகள் பிராப்தமாக இருக்கிறதோ அந்த துறையில் போய் போராடி அதுக்கு தகுந்த மாதிரி சில நுணுக்கமான சில விஷயங்களை செய்து வாழ்க்கையில் நம்மளுடைய பொட்டென்ஷியல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை செய்து நம்ம தக்க நேரத்தில், அதாவது சில நேரத்தில் அதிகமாக நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியது வரும், சில நேரத்தில் அதெல்லாம் பண்ணுறது அவ்வளோ சரி வராது. எந்த நேரத்தில் எப்படி பண்ணலாங்கிறத உங்களுடைய சார்ட், உங்களுடைய ஜாதகம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி சொல்லுது, அது எப்படி ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு கூகுள் மேப் எல்லாத்தையுமே கொஞ்சம் பிளானிங்க்கு யூஸ் ஆகுதோ அதே மாதிரி நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு அருமையாக நம்ம தெரிந்து கொண்டு அது பிரகாரம் உங்களுடைய வேலை, கல்யாணம், குழந்தை, உடல்நலம், பொருளாதார முடிவுகள், சொத்து வாங்குதல், தாயார், பெற்றோர்கள் எல்லா விஷயங்களும் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறதை எல்லா ஹோலிஸ்டிக்காக நம்ம பார்க்கும் பொழுது அதன் பிரகாரம் நம்மளுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் விஷயங்கள்லாம் எப்படி பேன் அவுட் ஆகுது, நம்ம அது இப்போ எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை நம்ம எடுத்து வாழ்க்கையில் படிப்படியாக நம்ம முன்னேற முடியும் என்று சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு உத்வேகமும் கிளாரிட்டியும் பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.